பசும்பால் வாங்கிட்டு வரலன்னு முறைக்கிறாங்க. சொல்லி பார்த்துட்டேன், கிடைக்கல காலையிலேயே எங்கேயும். ஆனா கேட்கல அவங்க. அந்த மூஞ்ச பாருங்களேன், எவ்வளவு அப்செட் ஆயிருச்சு. எங்க ஊர்ல ஒரு கடையில பசும்பால் கிடைக்கும். அந்த கடை 10 மணிக்கு மேலதான் திறப்பாங்க. இப்போதைக்கு ஒரே வழி ஏதாச்சும் வீட்டுல தான் கிடைக்கும். அதனால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க கிட்ட கேட்டா ப்ராப்பரா சொல்லிடுவாங்கன்னு அங்க போய் கேட்டேன். ஆனா பசும்பால் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன்னு ஆவின் பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே என் ஒய்ஃப் என்ன தச்சுக்கிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்காக. நாளையில இருந்து வீட்டுக்கே பால் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே மேல வந்தேன். துணியெல்லாம் காஞ்சிருச்சான்னு பார்க்கும்போது கொஞ்சம் துணி மட்டும் காயல, மற்ற துணியெல்லாம் காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்படி எங்க ஐயாவை அழகா கொஞ்சினபடி காப்பியும் கொண்டக்கடலையும் போட்டிருந்தாங்க. 2 பேரும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் சாப்பிட்டாலும் நல்லா பால் சுரக்கும். அதனால பக்கத்துல இருக்க சந்தை வரைக்கும் வந்துட்டேன் மீன் வாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பூச்சிக்காரல்னு ஒரு மீன் இருக்கு. அந்த மீனுக்கு நல்லாவே தாய்மார்களுக்கு பால் சுரக்கும். அதையும் வாங்கிட்டு பாலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த மீனை கழுவி கொடுக்குற டாஸ்க்கும் என்னோட. அப்படியே சமையலுக்கு தேவையான கேன்டீனியை கிச்சனுக்கு எடுத்துட்டு வந்து கிச்சன்ல இருக்க குடத்துல ஊத்திட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா ஒய்ஃப் பாலை பொங்க விட்டாங்க. பாலை அடுப்புல வச்சுட்டு குழந்தைய தொட்டிலாட்ட போயிருக்காங்க. அந்த கேப்ல பால் பொங்கிருச்சு. சரி நான் மிருத்துஞ்சனை பாத்துக்கிறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டேன். சில நிமிடங்களுக்கு பிறகு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்னு ஜாலியா பாட்டு கேட்டுட்டே நானும் என் மகனும் வெளியே கிளம்பிட்டோம். வெளியே வேற எங்கேயும் பெருசா போல, நேரா எங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நானும் மகனும் கிச்சன் ஐட்டம்ஸ் சில விஷயங்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த தேங்காய் திருவுறது, கீறுறது, அருவாமனை இதெல்லாம் வாங்கிட்டு எம்ஜே சித்தப்பா கையில ஒரு முத்தமும் வாங்கினபடி இந்த விளாகும் அற்புதமா முடியுது. என்ன அதுக்குள்ள வீடியோ முடிஞ்சோன்னு நினைக்கிறீங்களோ? நம்ம இன்னொரு மகிழ்ச்சிகரமான விளாகில் சந்திப்போம் நண்பர்களே.